வணக்கம். இதான் நம்ம தலைவர் பேசுகிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிருமி லேயரை எடுத்துட்டு ஏழ்மைப்பட்டவங்களுக்கு அடையாளத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இடஒதுக்கீடை கொடுங்க தலித்துக்களில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் அது சுப்ரீம் கோர்ட்டும் அதே மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சமூக நீதிங்கிறது எல்லா மக்களுக்கும் சென்றடையுதே. சமூக நீதி ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட இதில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பிட்ட பல பேர் இந்த இடஒதுக்கீடுக்குள்ளே வரல. அவங்களுக்கு இந்த சலுகை கொடுத்தா 60-70 வருஷம் ஆச்சு. இப்போ சலுகை கொடுத்தா அது வெட்டியாக போச்சு. அதனால் எல்லாரும் உருப்படி ஆகணும்னா எல்லாருக்கும் சமமாக கொண்டு போங்க. வசதி படித்தவங்களை தூக்கிடுங்க, இடஒதுக்கீடு வசதி தூக்கிடுங்க. ஏழ்மைப்பட்டவங்களுக்கு இது வரைக்கும் இடஒதுக்கீடு கிடைக்காதவங்களுக்கு ஏழ்மைப்பட்டவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை நகர்த்தி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கூறியிருக்கு. உத்தரவாக போடலை. ஆனால் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லிடுச்சு. இதுக்கு உடனே நேற்று எதிர்கட்சிகள் பூரா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே போய் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காங்க. சந்தித்து உடனடியாக கிருமி லேயரை நீக்கக்கூடாது, வசதி படித்தவங்களாக இருந்துட்டு போகிறாங்க, ஏழப்பட்டவங்களாக இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இடஒதுக்கீடை எடுக்கக்கூடாது, கிருமி லேயரை எடுக்கக்கூடாது, எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கோரிக்கை. இதை மத்திய சர்க்கார் ஏற்றுக்கிட்டதாகவே ஒரு செய்தி வருது. ஏன்னா நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் கூட இது சம்பந்தப்பட்ட பேச்சு பேசவே இல்லை. இது ரொம்ப ஆபத்தானது. கோர்ட்டு சொல்கிறது முதல் கேட்கணும். உங்களுக்கு சாதகம்னா கோர்ட்டு சொல்கிறத கைதட்டுறது, உங்களுக்கு பாதகம் வரும்போது கோர்ட்டு சொல்கிறத எதிர்ப்பு தெரிவிக்குங்கிறது ரொம்ப ஆபத்தான நடைமுறை. இந்த நடைமுறையை ஏற்றுக்கவே முடியாது. இப்போ ஆறாதான் ஏற்றுக்க முடியாது. இப்போ அருந்ததியினருக்கு 3% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு செல்லும். ஹரியானா, குஜராத் போன்ற மாநிலங்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்து செல்லும்னு சொல்ல விட்டு எல்லாரும் கைதட்டுற. அப்போ எல்லாருக்கும் இதை கிருமி லேயரை நீக்கிடு அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எதிர்க்கிற. என்னை ஒத்துக்கிற முடியாது. கிருமி லேயரை கோர்ட்டு சொன்னால் ஒத்துக்கிற முடியாதுங்கிற. அப்புறம் மற்றவங்களுக்கு என்ன வழி? அதுக்கு பதில் சொல்ல கிருமி லேயர் நீக்க வேணாம். ரைட்டு. இடஒதுக்கீட்டில் பல பேர் பயனடைகிற. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒன்றும் வேணாம். இவங்க இடஒதுக்கீடு ஆகி பல லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வாழ்க்கை தர வசந்திருக்கும். 2 வீடு கட்டியிருக்கலாம், 3 வீடு இருக்கலாம், இடங்கள் வாங்கியிருக்கலாம், மயங்கல் பேரங்கல் எல்லாத்துக்குமே வசதி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். இப்போ மற்றவங்களுக்கு ஒரு குச்சி வீடுக்கு மாற்று வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை. இன்னும் பிள்ளைகள் பெரிய படி படித்து வேலை வாங்க இன்னும் வழி இல்லை. அப்படி அத்தனை எஸ்சி மக்கள்லாம் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? சுருக்கமாக இவங்களாம் விட்டுருங்க. கிருமியில நீக்காம ஒரு 9 வச்சுக்கிறேன். இப்போ இந்த இதுலேயுமே இந்த இடஒதுக்கீடால் முன்னேறாத கிடைக்காத மக்கள் இருக்காங்கல்ல, இதுக்கு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய பதில் என்ன? அதுக்கு பதில் சொல்லு. நீ கிருமி லேயர் நீக்காது. அப்புறம் கோர்ட்டு சொல்லிச்சுன்னா கேட்டுத்தானே ஆகணும். நீனே கேட்க மாட்டேன்னு அடம்பிடிச்சா இப்படித்தான் சொன்னாங்க. உத்தரப்பிரதேசத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்னாங்க, இனிமேல் PCR ஆக்ட் தேவையில்லை, இனிமேல் வன்கொடுமை சட்டம் தேவையில்லை, இனிமேல் அப்படிலாம் இந்த சமூகம் பொய்யா வன்கொடுமை சட்டத்தில் புனப்படுறாங்க. அதனால் அந்த சட்டத்தை நீக்குன்னு சொன்னோன்னே ஒரு 5-6 மாநிலத்தில் பெரிய போராட்டம் நடத்துறாங்க. பஸ்ஸை எரிச்சாங்க, கல்லை விட்டு எரிஞ்சாங்க, பெரிய பிரச்சனை பண்ணாங்க. கடைசியில் அப்புறம் புதுசாக ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி அது இப்போ நடைமுறையில் PCR ஆக்டுக்கு பதிலாக இன்னொரு ஆக்டை வலு சேர்த்து அது இன்னும் நடைமுறையில் இருக்குது. அப்போ கோர்ட்டு தீர்ப்பு ஒன்றுன்னா மாற்றியே நீங்கள் போவீங்களா? அது கார்கே சொல்கிறார், காங்கிரஸ் தலைவர் கார்கே உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டி இதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா சட்ட பாதுகாப்பு நீங்கள் கொடுத்துக்கிட்டே போய் இப்போ இந்த 3% இடஒதுக்கீடு செல்லாத நம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். 3% மாநில சர்க்கார் கொடுத்த இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. உங்களால் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு சட்டம் போடுவீங்களா? இதுக்கு சட்டம் போடுவீங்களா? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு மீறி அதுக்கு ஒரு பாஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாராளுமன்றத்தை கூட்டி, சட்டசபையை கூட்டி. இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? கோர்ட்டு தீர்ப்பு எல்லாம் மதிக்க கற்றுக்குங்க. எல்லாரும் மதிக்கிறதுக்கு அப்போ நாட்டுக்கு நல்லது. ஏழைகள் மக்கள் பயனடை. நீ அரசியல் பண்ணுற, உன் அரசியலுக்காக நாங்கள் ஆள் இல்லை. உண்மையான ஏழை மக்கள் பலனடையும் தானே சோர்த்தே சொல்லுது. அதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையான மக்கள் பலனடையாமல் வேறு வசதி படித்தவனே போய்கிட்டே இருந்தால் இடஒதுக்கீடு நீக்க முடியாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா இடஒதுக்கீடு நீக்கிறதுக்கு? இதே மாதிரி போனால் 2000-3000 வருஷம் ஆகாத பார்த்துங்க. இடஒதுக்கீடு இல்லாத ஒரு நாடை உருவாக்கணும்னு கேட்டாக்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் பலன் பெற்று வசதியானவனை அப்படியே தூக்கிடணும், நகட்டிடணும். வசதியை வச்சு அவன் படிச்சுக்கிற வேண்டியதான். அவன் காலேஜ் என்னென்ன வேலை வாங்கணும் பார்த்துக்கிற வேண்டியது. உடனே போதிய வசதி வந்துச்சு, போதிய அறிவு வந்துச்சு, போதிய படிப்பு கொடுத்தாச்சு. அந்த சாதியில் எல்லாம் அந்த இடஒதுக்கீடு கிடைச்சாச்சு. இப்போ அதே சாதிக்குள்ளேயே இடஒதுக்கீடு கிடைக்காத ஏழைகளுக்குத்தான் என்னுடைய கேள்வி என்ன? இடஒதுக்கீடு நீங்கள் அரசியல் கட்சியில் சொல்லக்கூடிய பதில் என்ன? மோடி இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக. எதிர்கட்சிக்காரர் அப்படித்தான் குட்டிகள்கிட்ட தான் பண்ணுவேன். எது கோர்ட்டு சொல்லுதோ அதை செய்யக்கூடாதுன்னு குட்டிகள்கிட்ட தான் பண்ணுவேன். நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் செய்யணும். ஏற்கனவே கிருமி லேயர் நீக்குன்னு சொல்லி 15 வருஷம் ஆச்சு. இப்போ இது வரைக்கும் நீக்கல. அப்போ என்ன அர்த்தம்? கிருமி லேயரை ஏன் நீக்க அப்படின்னு கோர்ட்டு உங்களுக்கு நோடிச்சு விட்டுருந்தா இந்நேரம் எல்லாரும் ஒன்றுக்கு போயிருப்பீங்க. அப்போ அதை விட்டுட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு? இப்போ திருப்பி உரண்டை கிழக்கிறீங்களா? வம்புக்கு முற்றுகளா போய் கோர்ட்டோட? கோர்ட்டு சொன்ன மாதிரி கேளுங்க. முதல்ல நல்லா தானே சொல்லுறாங்க. வசதி படித்தவரை நீக்கிறு, ஏழைகளை உள்ளே செய்யுது. அவ்வளோதான் வேலை முடிச்சு. இதில் என்ன கஷ்டம்? எனக்கெல்லாம் இப்போ நல்ல சந்தோஷமாக தானே இருக்குது. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? இது மோடி சர்க்கார் நிர்பந்திக்கிறாங்களோ அல்லது எல்லா அமைச்சரும் கூடி எல்லாம் எல்லா கட்சிகளும் எஸ்சி தலைவர் கூட கூடி மோடியை பார்க்க வந்திருக்காங்க. 100 எம்பிக்கள் பார்த்துருக்காங்க. கிருமி லேயர் நீக்கிறக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க பேச்சை கேட்கக்கூடாது, அது பாராளுமன்றத்தில் உடனே சட்டம் பாஸ் பண்ணணும், அந்த கிருமி லேயர் நீக்காத அளவுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை மோடி என்ன நினைக்கிறாருங்கிறது வெளிப்படையாக சொல்லணும். ஏன்னா அமைச்சரவை கூட்டத்தில் இது சம்பந்தம் விவாதிக்கலை, கோர்ட்டு சொல்லி விவாதிக்கலை.
இதில் விவாதிக்கலைன்னா மோடி சர்க்காரை கலைக்க வேண்டி வரும். கோர்ட்டு அதை பார்த்துங்க. நீங்கள் என்ன நினச்சா நினச்சிக்கணும், என்ன நடவடிக்கை எடுத்தால் எடுத்துங்க போங்க. அப்புறம் கோர்ட் அவமதிப்பு வழக்கு ஏதாவது நாங்கள் போட்டுக்கிட்டே ஏதாவது ஆறாவது ஒரு ஆள் போட்டேன்னு நீங்கள் கையை கட்டி நிற்காங்க. இவன் சொல்லிட்டு போவேன், ஓட்டு வாங்க முடியாதவன், ஜெயிக்க முடியாதவன், எல்லாரும் கூப்பாடு போடத்தையும் செய்வேன், அழுகத்தையும் செய்வேன், அழுகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் அங்கிட்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? அதனால இதை கிரிமி லேயரை உடனடியாக நீக்கணும். கீழ் ஜாதிகள், அதாவது தலித்துக்களில் வசதி படைச்சவங்களை நீக்கிட்டு ஏழ்மையானவங்களை உள்ளே சேர்ந்து அவங்கள வசதி படைச்ச மனுஷனாக ஆக்குங்க. இதைத்தான் நான் சொல்லி. சரி, இது வரைக்கும் ஆக்கலையா, இன்னும் ஆக்கலை உங்களுக்கு, இன்னும் ஏழைகள் பல்நடைய ஏழைகளுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? அப்போ என்ன சார், ஒவ்வொருத்தருக்கு 2 கோடி ரூபா கொடு. நான் சொல்கிறேன், வசதி படைச்சு இது வரைக்கும் அனுபவிக்காத, சலுகையை அனுபவிக்காத, இடஒதுக்கீடு அனுபவிக்காத, வசதி வாய்ப்பு பெறாத அந்த ஏழைகளை கணக்கெடுத்து ஒவ்வொரு கோடிக்கு எவ்வளவு வசதி, அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டை வச்சு வேலை வாங்கி எல்லாரும் எவ்வளோ வசதி படைச்ச ஆளாக ஆனானோ அதே தொகைக்கு ஈடாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 2 3 கோடியை கொடுங்க. நான் ஏற்றுக்கிறேன். அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன். இது நடக்குமா? அது நடக்காதுன்னா இது எப்படி நடக்கும் நீங்கள் சொல்கிறது? அதனால இது தேவையற்ற வாதம், வாக்குவாதம், தேவையற்ற வீம்பா நீங்கள் நானும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை கொடுக்கிட்டு இருக்க வேணாம். அதனால கோர்ட்டு சொன்னதை நடக்கணும், நாட்டுக்கு நல்லது. அப்படின்னா மோடி சர்க்கார் மேலே சுப்ரீம் கோர்ட் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.